ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு க்ரீமி கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. கர்ட் ரைஸ் பட்டர்லாம் போட்டு செம க்ரீமியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ 1 டம்ளர் புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 3 to 4 டைம்ஸ். அண்ட் அதில் 3 glasses ஆஃப் வாட்டர் சேர்த்து ஒரு குக்கரில் அடியில் தண்ணி விட்டு நான் மூடி போட்டு ஒரு 10 whistles வர அளவுக்கு நான் புழுங்கல் அரிசியை வேக வைக்க போகிறேன். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும், நமக்கும் அதை நல்லா மசிச்சு கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 10 whistles ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நான் இந்த க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரைஸை எடுத்து, இப்போ ரைஸ் பார்த்தீங்களா சூடாக இருக்குது, சாதம் நல்லா சூடாக இருக்குது. அந்த சூடாக இருக்கும்போதே நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கர்ட் ரைஸ் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா குழஞ்சி வரும் சாதம். ஸோ அந்த மாதிரி நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். மசிச்சு எடுத்துட்டு இப்போ இதில் நான் பால் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3/4 கிளாஸ் பால் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாலும் சாதமும் இருக்கட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நல்ல ஹோம்மேட் கர்ட், திக்காக உள்ள கர்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபைனாக அந்த தயிர் சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குங்கிறது. ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அதனால் இன்னும் ஒரு கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு தடுக்கா கொடுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த தடுக்காவை நம்ம அந்த கர்ட் ரைஸில் சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி, அதுவும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கர்ட் ரைஸ்க்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் அது கொடுக்கும். ஃபைனலாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுதான் பட்டர். ஸோ பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு என்ன சொல்ல, நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியும் நமக்கு கொடுக்கும். ஸோ பார்த்தீங்களா நல்ல பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது. ஸோ ரொம்ப ஈஸியான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது ஒரு சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம். ஸோ ஜீரகம் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கடுகு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு, அதாவது இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நான் இப்போ மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே அது நல்லா குக் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா அந்த தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஈஸியாக கட் ஆகிரும். இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, அடுத்தது சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே நல்லா உருளைக்கிழங்குல கோட் ஆகி வரட்டும். ஸ்பைசஸ்லாம் நல்லா இப்போ கோட் ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன், இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் கசூரி மேத்தியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தயிர் சாதம் அண்ட் கலர்ஃபுல்லான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.